வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து தாலி கட்டு மஞ்சள் சாரிக்கு தாங்க நம்ம டிசைன் ப்ளவுஸ் பண்ண போகிறோம். இது வந்து வேறு யாரும் கிடையாது, சித்தப்பா பையனுக்கு கல்யாணம். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பேக் சைடு டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுதான் பண்ண போகிறோம். நெக்கோட அகலம் 3 இன்ச் வச்சுருக்கேன். உயரம் வந்து கம்மி தான், 8 இன்ச் தான் வச்சுருக்கேன். இடுப்போட அளவு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஸ்டார் நெக்கில் டிசைன் பண்ண போகிறோம். பார்டர் வச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபினிஷ் பண்ண ஒட்டி நீங்களே பாருங்கள். வரைஞ்சிட்டு இதை ஸ்டார் நெக் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இதை அடித்து திருப்பிடலாம். ஒரு தையல் போட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நேத்திக்கு வந்து நான் பழைய சாரியில் வந்து சுடிதார் தைக்கிறதுக்கு நான் போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப பழசு தான், ஆனால் வந்து சரியாக நான் கட்டவே இல்லை. அது நல்லா பார்டரில் நல்லா கிராண்டாக அழகாக இருக்கும். அது மாதிரி பூனம் சாரி இருந்ததுன்னா நீங்கள் தைச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் ரொம்ப புரியும். பார்க்காதவங்க இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கற்றுக்குங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டு எல்லா கார்னரும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இப்போ உள்ள பசங்க எல்லாமே சாரியில் தைச்சு போடுறத விரும்புகிறாங்க. கடையிலையுமே அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற சாரீ வந்து நம்ம கட்டாமல் வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நம்ம எட்ஜிலே தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக எட்ஜிலே போடுங்க. போட்டு நம்ம கைக்கு வந்து நம்ம பார்டர் கலரில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கைக்கு வந்து அதே கலரில் பைப்பிங் கொடுத்துக்கலாம். நான் டிசைனுக்கும் சரி பைப்பிங்கும் சரி சன்க்ரேப் தான் எடுத்திருக்கேன், சில்க் காட்டன் எடுக்கல. ஏன்னா சில்க் காட்டன் வந்து கலர் ஒத்து போகலை, சன்க்ரேப் வந்து கரெக்டாக இருந்தது. இது நல்லா உருட்டி பொறுமையாக தைச்சிடலாம். ஒரு சிலர் வந்து கூரை புடவை கட்டுவாங்க, ப்ரௌன் கலரில் இருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலர் கட்டுவாங்க. இந்த மஞ்சள் கலர் கட்டுறது வந்துட்டு நம்ம குழந்த பிறந்தது இதில் தொட்டி கட்டி போட்டு இதை கிழிச்சிருவாங்க. அந்த மாதிரி அந்த சாரியுமே வந்து நூல் சாரி தான், அப்படி தான் வந்துட்டு பண்ணுவாங்க. அதனால தான் வந்து தாலி கட்டு சாரி வந்து ரொம்ப கிராண்டாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது நம்ம ஒரு வருஷத்துலேயோ இல்லை குழந்த பிறந்ததோ அதுக்கு தொட்டி கட்டி போட்டு அந்த மாதிரி கிழிச்சிடணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல நூல் சாரிங்க, ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம திருப்பி அந்த தையல் நம்ம போட்டிருந்தோம்ல, அது மேலேயே அமுக்கு தையல் போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். தெரிஞ்சதை தான் சொன்னேன். இப்போ கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ ஃபுல்லாக திருப்பியாச்சு. அந்த கார்னர் 3 பக்கமுமே வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒட்டுக்க கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த 3 கார்னர் வந்து ஷார்ப்பாக நல்லா சூப்பராக இருக்கும் பைப்பிங் பண்ணதுக்கப்புறம். கை எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. இது நான் வந்து நேர் தையல் தான் போட்டிருக்கேன், தேவைன்னா பிரிச்சுக்கிற மாதிரி நேர் தையல் போட்டிருக்கேன். இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இதை ஒரு சைடு பார்டர் கைக்கு வச்சுட்டு ஒரு சைடு பார்டரை தான் நான் வந்து நெக்குக்கு வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது வந்து பேக் சைடு மட்டும் அந்த மடிப்பு கொடுத்து பண்ணனால நமக்கு முன்னாடியெல்லாம் வரல. ரவுண்ட் நெக் பண்ணியிருந்தா கூட நமக்கு முன்னாடி வந்திருக்கும். இது வந்து 3 பக்கமும் நம்ம அந்த மடிப்பு கொடுத்து தானே ஃப்ளிட்ஸ் வச்சு தானே நம்ம திருப்புறோம். அப்போ அதனால வந்து நமக்கு வரலை. பேக் சைடு மட்டும் கொடுத்து முடிச்சிருக்கேன். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நாட்டு டிசைனும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி 1 மணி நேரத்தில் நம்ம முடிச்சு கொடுத்துடலாம்.
இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க, அழகாக வந்திருக்க பைப்பிங். இந்த பார்டர் வந்து எட்ஜிலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டரில் அந்த வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு பார்டர் வருதுல, அது மட்டும் வச்சா போதும். இந்த ஓரமும் அந்த ஓரமும் கட் பண்ணிவிட்டு நம்ம சைடில் ஒரு தையல் போட்டுக்கலாம். சைடில் ஓடு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம ஓர தையல் போட்டுட்டோம். இது வந்து மாங்காய் வந்து இந்த ஓரத்தில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க, மாற்றி வைக்க வேணாம். அது டிசைன் கொடுத்துருக்காங்க, மாங்காய் டிசைன், அது வந்து முன்னாடி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பைப்பிங் ஒட்டியே நம்ம வந்து பார்டர் கொடுக்கலாம். ஷோல்டர்லேருந்து கொடுத்துட்டு வாங்க. இப்போ கரெக்டாக கார்னர் நல்லா சரியாக வச்சுட்டு நம்ம வந்து அந்த மடிப்பு கொடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து மடிப்பு கொடுத்துருங்க. மடிப்பு கொடுத்தா தான் நம்ம வந்து திருப்ப முடியும். இப்போ திருப்பிக்கலாம். இப்போ திருப்பிட்டு சென்டர்லேயும் நம்ம கொடுத்துட்டு அப்படியே திருப்பி அந்த கார்னர்லேயே கொடுத்துக்கலாம். கரெக்டாக பைப்பிங் ஒட்டி வைங்க, அப்போ தான் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும். அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு முன்னாடி வரைக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடி வரைக்கும் கொடுத்துக்கலாம். அந்த குட்டி குட்டியாக வந்து அந்த வளைவு கிட்ட மட்டும் ஃப்ளிட்ஸு கொடுத்துருங்க. இது வந்து ஒரு 2 இன்ச் அளவு தான் இருக்குது, அது கொடுத்தா நல்லா இருக்காது. ஏன்னா வந்து நமக்கு அந்த முந்தி வந்து ஓரளவுக்கு நம்ம கொடுக்கும்போது அது உள்ளே போகணும், அந்த மாதிரி இல்லை, அது தனியாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஷோல்டர் வரைக்கும் கொடுத்து எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி இதை வந்து நம்ம அப்படியே போட்டாலுமே வந்துட்டு ஒரு எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி இருக்கும். இப்போ சன்க்ரேப்பில் வந்து நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு நீர் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து 1.25 இன்ச்சு அளவு வச்சு ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டு சன்க்ரேப்பில் தான் நான் மடித்து கொடுக்குறேன். இது வந்து நம்ம சில்க் காட்டன்னா ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப இறுக்கி பிடிச்சி ஒரே மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் இந்த டிசைன் கொடுக்குறது ஃபஸ்ட்டு ஒரு தடவை, சில்க் காட்டன் இல்லாமல் நம்ம சன்க்ரேப்பில் கொடுக்குற டிசைன் வந்து இது ஃபஸ்ட்டு தடவை நான் கொடுக்குறேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, நமக்கு படிஞ்சு அழகாக வந்தது. இப்போ நம்ம வந்து இந்த சென்டரில் வந்து நடுவில் ஒன்று வச்சுட்டு இந்த பக்கமும் ஒன்று ஒன்று கொடுத்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கோங்க. அப்படியே வந்து ஒரு பக்கமாக தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துட்டு வந்தால் அது முன்ன பின்ன வரும். அதனால் வந்து சென்டர்லேருந்து கொடுங்க, அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் மாறாமல் ஒரே மாதிரி கிடைக்கும். நல்லா ஊசி வச்சு அந்த பிசரெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒட்டை கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கிளாத் வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இல்லைன்னா கட் பண்ணாட்டிலேனா பரவாயில்லைங்க, அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்பிக்கோங்க. அது நம்ம வந்து தைச்சி முடிச்சுட்டு கூட இந்த நம்ம மடிப்புக்கு வந்து ஒரு தையல் போட்டுடலாம். அப்போ தான் வந்து நமக்கு படிஞ்சிருக்கும்.
அது நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஒரே அளவாக கொஞ்சம் நகட்டி வைக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா காட்டன்னா கூட அப்படியே நகட்டி வச்சிடலாம். அது கொஞ்சம் சன்கிரேப்னால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த பக்கம் கொடுத்த மாதிரி இங்கிட்டும் நம்ம கொடுத்துடலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. சிம்பிளாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பாசி வந்து நான் எல்லோ கலரே கொடுத்துருக்கேன். பாசிலாம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொருமே ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 வச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். இது வந்து சீக்கிரமாக பண்ணக்கூடிய டிசைன் தான், எல்லாராலையும் ஈஸியாக பண்ணிடலாம். இது அந்த 3 கார்னருக்குமே வந்துட்டு நான் தையல் போட்டுட்டு அந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு, இந்த மாதிரி எடுத்து முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிறது வந்து குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. ஒரு 5 பீஸ் வச்சிங்கன்னா சின்ன சின்னதாக நகட்டி நகட்டி வச்சு விட்ருங்க. ரொம்ப வைக்க வேணாம், 5 பீஸ் மட்டும் வைங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அப்படின்னு ஒரு தையல் போட்டுட்டு உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கிறத லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம நாட்டு கொடுத்து தைச்சிடலாம். நான் வந்து ப்ரௌன் கலர் தான் அடிக்கலான்னு பார்த்தேன். அந்த இப்போ கோல்டன் கலரே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் கலரே வச்சுட்டேன். மடித்து விட்டுட்டு இப்படி ஒரு தையல் கொடுத்துடலாம். ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை அப்படியே தைச்சி விட்ருங்க. இப்போ பரட்டி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ 2மே பண்ணியாச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து கொடுத்து தைச்சிடலாம். இந்த எல்லோ கலர் சாரீ ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாத்துக்கும் நம்ம நாட்டு முடிச்சுட்டு கொக்கி எல்லாம் வச்சுட்டு பாசி வச்சு முடிச்சிடலாம். டக்குன்னு 1 மணி நேரத்தில் நம்ம முடிக்கணும்னா இந்த டிசைன் வந்து செலெக்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே நான் வந்து எல்லோ கலரில் பாசி கொடுக்குறேன். எல்லோ கலர் அப்படி இல்லைன்னா கோல்டன் கலர் கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். பேக் சைடு இது முன்னாடி பைப்பிங் அழகாக இருக்குது பாருங்கள். இது திருப்பி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.